33 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது. தீய சக்தியா இல்லையா? 39 கற்பழிப்பு சம்பவங்கள், கொலை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. தீய சக்தியா இல்லையா? 9 காவல்துறை அதிகாரிகள் மீதே போக்சோ வழக்குகள் பாயப்பட்டிருக்கிறதே, இது தீய சக்தியா இல்லையா? கட்டுகிற பாலம் ஆற்றில் அடித்து செல்லப்படுகிற சூழல் உருவாகி அந்த பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்றால் தீய சக்தியா இல்லையா? திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் 3 ஆண்டுகளில் வெடித்து எந்த நேரத்திலும் தலையில் விழும் என்கிற நிலைமையை உருவாக்கியவர்கள் தீய சக்தியா இல்லையா? நள்ளிரவு 1 மணியளவில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் செவிலியர்கள் போராட்டம் இந்த அரசை எதிர்த்து நடக்கிறது என்றால், நீங்கள் கோடிட்டு காட்டிய தேர்தல் அறிக்கையை எதையுமே நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் இவர்கள் தீய சக்தியா இல்லையா என்பதையெல்லாம், அது மட்டுமல்ல, நீட்டை ஒழிப்போம் என்று பொய் வாக்குறுதிகளை கொடுத்து தமிழ்நாட்டில் பொய்வேச ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பவர்கள் தீய சக்தியா இல்லையா? இப்படி பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை, ஏன் கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதி மரணத்தில் மறைந்து கிடக்கிற உண்மை புதிர்களை உலகத்திற்கு சொல்ல ஆசைப்பட்டாலும் ஒடுக்குமுறையை வைத்துக்கொண்டு அடக்குமுறைகளை செய்கிற இந்த ஆட்சி தீய சக்தியா இல்லையா என்பதை இந்த நாட்டு மக்கள் உணர வேண்டும்.